கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். ஹல்லேலூயா. கடைசியான வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கிறார். அநேக நேரங்களில் we should wait upon the Lord. என்ன பண்ணோம்? தேவனுக்கு என்று காத்திருக்க வேண்டும். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு நான் பூமியோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக சாய்ந்து என் வேண்டுதல், கூப்பிடுதல், நம் விண்ணப்பம் எல்லாவற்றையும் கேட்கிற தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த சூழ்நிலையிலே நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம், இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிட சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி ஆமென் உத்தரவு அருளி செய்யும். ஆமென். என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆமென். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. ஆமென். என்னிடத்திலே வா என்று கூப்பிட்ட தேவன். ஆமென். முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு முகத்தையே எனக்கு மறையாதையும், நீ கோபத்துடன் உம்முடைய அடியானை விலக்கி போடாதையும், நீர் எனக்கு சகாயம். ஆமென். தேவன் எனக்கு சகாயம். ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு பலவீனம் நடுவுல தேவன் சகாயம். ஆமென். அவர் துன்பத்தின் நடுவுல ஆண்டவர் சகாயம். ஆமென். கஷ்டத்தின் நடுவுல ஆண்டவர் சகாயம். ஆமென். ஹல்லேலூயா. பாரத்தின் நடுவிலே தேவன் சகாயம். ஆமென். ஹல்லேலூயா. துயரத்தின் நடுவிலே, கலக்கத்தின் நடுவிலே, ஆமென். ஹல்லேலூயா. ஒடுக்கிறவர்கள் மத்தியிலே, பகைக்கிறவர்கள் மத்தியிலே தேவன் சகாயம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கைவிடாமலும், ஆமென், என்னை நிகழ விடாமலும், என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் ஆமென் பயம் இல்லை. யார் விட்டு போனாலும் பயம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு மிஷனரி வில்லியம் கேரி தன்னுடைய ஜீவ நாட்களில் எல்லாரையும் குடும்பத்தில் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் ஊழியத்துக்கு வந்ததுனால இங்கே இருந்த பெரிய அந்த வைரஸ், மலேரியா போன்ற வைரஸுக்காக, டயரியா எல்லாம் என்னாச்சு, மரித்து போனார்கள். அவரே தான் அடக்கம் பண்ணினார். ஆமென். கால சூழ்நிலை ஒத்து போகவில்லை. ஆனாலும் அவர் தேவனிடத்தில் முறுமுறுக்கல. ஆமென். தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் அவர் நிறைவேற்றினார். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, தேவனுக்காக இதை நாம் செய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்வதிலே நாம் வழிவிலகி விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடத்தில் நான் முந்தையே நான் கேட்டேன், அதே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவனோட நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சூத்திரம். யூதர்கள் வழக்கத்துல தங்களுடைய முதல் பேரான பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்களாம், ஆலயத்துல பணிவிடை செய்யும்படியாக, ஆமென், தேவனுக்கு இந்த ஊழியம் செய்யும்படியாக என்ன பண்ணுவார்கள், கான்சிக்ரேட்னா அர்ப்பணிப்பு. ஆமென். அர்ப்பணிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. ஆமென். தேசத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள். ஆமென். ராணுவத்திற்கு என்று அர்ப்பணிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாருக்கு என்று நாம் அர்ப்பணிக்கிறோம், ஆமென், என்பதை நாம் உணர வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மை வசனத்துக்கு நேராக நாம் இந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆமென். சோதரம். ஹல்லேலூயா. ஆமென். சோதரை ஏசாயா 46ஆம் அதிகாரம். ஆமென். 3வது, 4வது, 5வது வசனம். ஏசாயா 46 3, 4, 5, 6. 3, 4, 5 வாசிங்க. ஆமென். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்று தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதல் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும்
நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை தேட வேண்டும்? கர்த்தரையே தேட வேண்டும். ஆமென். அதுக்கு முன்பாக 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு பணியும் நோவோ புனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். சுமையாகும் அதோடைய பவர். இட்ஸ் ஆமென். எல்லா விதமான வல்லமைகளையும் தேவன் அதமாக்கி போடுவார் என்பது அர்த்தம். ஆமென். அதை உங்கள் நடுவில் இருந்து விலக்கி போடுவார் என்பது அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சுமந்த சுமைகளை இழுத்து போன மிருகங்களுக்கு பாரமாக இருக்கும். நீங்கள் சுமந்த சுமைனா ஆமென், விக்கிரகங்கள், விக்கிரக ஆராதனை சுமை. ஆமென். அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, அவைகளை உண்டாக்குறவர்களோ நம்புகிறவர்களோ அவைகளை போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் அதை உணர்ந்து கொள்வதில்லை. ஆமென். அதை ஒரு அழகுக்காக பயன்படுத்துகிறார்கள். தங்கள் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு என்று பயன்படுத்துகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என்னதான் தேவனை அறிந்திருந்தாலும், தேவனுடைய பாதுகாப்பை பெற்றிருந்தாலும், அதிலிருந்து தங்களை மனதை ஆமென் ஸ்தோத்திரம் விலக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமென். அது அவர் வைத்திருக்கிற வரைக்கும் அது தங்கள் வாழ்வுக்கு என்ன சுமை, பாரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அது என்னது? பாரம். ஆமென். நீங்க சுமந்து தீத்தாச்சு, இனி நீங்க சுமக்கண்டா. இனி அதை என்ன கட்டி புதி கட்டி வேற எங்கேயாவது அனுப்பி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலே பேய் போன்றவைகள், நோவோ போன்றவைகள், அந்நிய ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், பழக்க வழக்கங்கள், அந்நியர்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம், விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வராதவர்கள், விசுவாச மார்க்கத்துக்குள்ளாக வராதவர்களின் பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. அந்த விக்கிரகங்களுக்கு நாம் விக்கிரகங்களாலே நாம் தீட்டுப்படக்கூடாது. ஆமென், ஆமென். அந்த பழக்கங்களால் நாம் பின்பற்றக்கூடாது என்பதுதான் இந்த நாட்களிலே நமக்கு தேவன் உணர்த்துகிற பாடம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த சுமை, ஆமென், அந்த விக்கிரகங்களை சுமக்கிறதுக்கு என்ன வேணும்? காட்டு மிருகமும் நாட்டு மிருகம் வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. ஆமென். ஆண்டவர் உங்களை ஏந்துவார். ஆமென். நீங்க அதெல்லாம் சுமக்க, பாரத்தெல்லாம் நீ சுமக்க வேண்டாம், கஷ்டங்களை சுமக்க வேண்டாம். ஆமென். பாபிலோனுக்கு எப்படி அடிமையாக போனீர்களோ அதே போல தேவன் உங்களை எப்படி பாரப்பட்டு கொண்டு நீங்கள் பாரத்தினாலே ஆமென் ஆழ்த்தப்பட்டீர்களோ அதே போல ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை ஏந்தி தேவன் திரும்பவும் கொண்டு வருவார். ஆமென். சீயோனுக்கு கொண்டு வருவார் என்பதுதான் தேவன் சொல்கிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். இதையெல்லாம் மறந்துதான் என்ன பண்ணாங்க? நோபோக்கும் பின்னாடியும் பாகாலுக்கு பின்னாலும் ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சாலமோன் தேவனுக்கு ஆராதிக்க வேண்டும் என்று ஏற்படுத்தின அந்த இடத்திலே ஆமென், நல்ல கவனிங்க, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஆமென் ஏற்படுத்தின இடத்துல ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், நேராக அந்நிய ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வங்களையும் அந்நிய பீடங்களையும் பலிபீடங்களையும் கட்டி அதற்கு பலி செலுத்தினார். ஆமென். தேவனுக்கு முன்பாக ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பாக ஒருத்தர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்திருப்பீர்கள், எவ்வளவு பெரிய ஆமென் ஸ்தோத்திரம் உங்களால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்திருப்போம். உங்களுக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல என்று ஆமென் அவர்களுக்கு உதவி இறங்கி இருப்பீர்கள். ஆனால் அவர்கள் திரும்பி அவருடைய முகத்தை திரும்பி நமக்கு விரோதமாக செய்யும் போது, அவர்களுக்கு உயர்வு திரும்ப செய்யும் போது நம்முடைய இறுதியோடு பாதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இல்லாம என் பிள்ளைக்கு இல்லாம அவனுக்கு கொடுத்தேன், ஆமென், எனக்கு இல்லாம என்னுடைய சொத்தை வித்து கொடுத்தேன், அப்படியெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுகிற எத்தனையோ பேர் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய பணத்துக்களையும் வீணடித்து ஆமென் ஸ்தோத்திரம் தாராளமாக கொடுத்து ஆமென் ஏமாந்து ஆமென் போகிறவர்களுக்கு
நடுவில் நம் இறுதி எவ்வளவு நம்மளை ஏமாற்றினவர்கள் முன்பாக எவ்வளவு வருத்தப்படும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி போனாலும் பரவாயில்லன்னு இல்லை. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னும் உன்னை கைவிடலை, நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நீ என் தாசன். அல்லேலூயா. அதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. தேவன் இரக்கத்தின் தேவன். தேவன் என்ன தேவன்? இரக்கத்தின் தேவன். அல்லேலூயா. நீ என்னிடத்திற்கு நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். தேவனுக்கு தேவை இருதயம். அல்லேலூயா. என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதமாகிய சகல ஜனங்களே, யாருக்கு செவி கொடுங்கள்? எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும், நரை வயதுனா முதிர்வு நிறைவு ஒண்ணுதான். ரெண்டையும் ஏன் சொல்லுகிறார்? ரெண்டு தடவை சொல்லுகிறாருன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க. நான் கைவிடவே மாட்டேன். முதிர் வயது ஆனாலும் சரி, நரை வயதானாலும் சரி, நான் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. 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 நான் உங்களை தாங்குவேன். ஹல்லேலூயா. தாங்குவேன்னா என்ன சொல்கிறார்? கூட இருந்து ஒருத்தர் நம்மை நடத்தும் போது எப்படி இருக்கும்? எல்லாம் செஞ்சு தருவதற்கு ஒருத்தர் கூட இருந்தா எப்படி இருக்கும்? புரியுதா? சொல்ற யார் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். தாங்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்றும் அப்படி உங்களை குறையா தள்ளி விட இல்லை. இன்னும் நான் உங்களை தாங்குவேன். அப்போ தாங்குவேன்னா என்ன? அது யுத்தங்கள் வந்த போது தேவன் யுத்தம் செய்தார். அவருக்கு உதவி தேவைப்பட்டது போது உதவி செய்தார். மன்னா தேவைப்பட்டது மன்னா கொடுத்தார். எதிராளிகளை அழிக்கும் போது தேவன் முழுவதுமாக அழித்தார். இன்று கண்ட ஈர்த்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை. அவர் தாங்கினாரா? முற்புறமும் உயிர்ப்புறமாய் நிற்கும் போது, நெருக்கம் வந்த போது தேவன் வழிகளை உருவாக்கினவர், சத்துருவை அழித்தவர், முன்னின்று முன் சென்றவர், பின்பாயிருந்து பாதுகாத்த தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், இன்னும் இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. 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 நீங்கள் கைவிடும் போது, கைவிடப்படும் போது, தள்ளாடும் போது, இருதயத்திலே பலனற்று போகும்போது, ஆண்டவர் சொன்ன வாக்குகளை நினைவு கூற வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் குறை உண்டு. ஆண்டவரே, என்னிடத்தில் பாவம் உண்டு. நீ வாசம் பண்ணுகிற இந்த சரீரம், நீ வாசம் பண்ணுகிற ஸ்தலம், நான் குறைவுள்ளவன். நீ வந்து வாசம் செய்யும். தேவன் வாசம் செய்யும் போது அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படும். தேவ பலன் இறங்கும், தேவனுடைய வல்லமை இறங்கும், தேவனுடைய அபிஷேகம் இறங்கும். ஹல்லேலூயா. 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 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. எல்லாம் சிறு வசனம் தான். அவர் உங்களை விசாரிக்கிறவர். சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். சேர்ந்து சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பேஜ் நம்பர் 321. 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அநேக நேரம் உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரு இல்லை, பார்க்க யாரும் வரல,
உடம்பிறந்தவங்க வரல, அப்படியெல்லாம் நிறைய கவலைகள் கஷ்டங்கள்லாம் இருக்கும். பாஸ்டர் வந்து ஜெபம் இருக்கும், அமேன் சோத்திரம். ஆறுதல் சொல்ல யாரும் வரலன்னு இருக்கும், அமேன் அமேன் சோத்திரம். உதவி செஞ்சவங்க யாரும் வரல, அமேன் சோத்திரம். அப்படியெல்லாம் இருக்கும். அது நடுவில் அமேன் சோத்திரம் உங்களுக்கு பாரம் இருக்கும்போது, கவலைகள் இருக்கும்போது, அமேன் சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் நினைவு கூற வேண்டிய என்ன மருந்து, நல்ல ஒரு டேப்லெட். அமேன். கவலைகள் உங்கள் இருதயத்தில் பெருகும்போது ஒரு மாத்திரை எடுத்து போடுற மாதிரி பைபிளை திறந்து, அமேன் சோத்திரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கணும். கவலைப்படும் போது, அமேன், வியாதியிலே வருந்தும் போது, அமேன், பலவீனம் மேற்கொள்ளும் போது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், அமேன், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவரிடத்துல சொல்லணும். அமேன் அமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அமேன் ஹல்லேலூயா அமேன் ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல சொல்லும்போது அன்னாள் தன்னுடைய இருதயத்தின் ஏக்கம் எத்தனையோ வருஷ கணக்கா, எத்தனை வருஷம் ஆமென் சொல்லல, சொல்லியிருக்கா? ஆமென். நெடுநாளாய் அவளுக்கு என்ன இல்லை? பிள்ளை. ஆண்டவர் இடத்துல வந்து ஆண்டவர் தேடி எங்க போறான்? தேவாலயத்துல போய் ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் உங்க இடத்துல ஒத்துக்கிறேன்னு அழுகிறான். ஆமென் ஆமென் சோத்திரம். ஹல்லேலூயா. அவளுக்கு பிள்ளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நகைக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறார். ஆமென். ஜெபித்து ஊற்றும் போது ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். ஆமென். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் சோத்திரம். அந்த பிள்ளை தான் சாமுவேல். ஆமென் ஆமென். அதற்கு முன்பாக சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்னாள் அதன் பின்பாக துக்கமுகமாய் இருந்ததில்லை. ஆமென். துக்கத்துக்கு மருந்து தேவ சமூகம். ஆமென். கவலைக்கு மருந்து தேவ சமூகம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது விட்டு விடுங்கள். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ சங்கீதத்துல நாம் பார்க்கும்போது, ஆமென், சங்கீதத்துல பாதியை நாம் பார்க்கும்போது பிரேயர் சொல்லப்படும் விண்ணப்பம். கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணினேன், கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ ஆண்டவரிடத்துல சொன்னா ஆண்டவரிடத்துல இருந்து என்ன உண்டு? பதில் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமென். யார் இளைப்பாறுதல் தருவா? நம்முடைய பேட்டை இளைப்பாறுதல் தராது, நம்முடைய சோஃபா இளைப்பாறுதல் தராது. ஆமென். நாம் தேடி போகிறவர்கள் இளைப்பாறுதல் தர மாட்டாங்க. ஆமென். யார் இளைப்பாறுதல் தருவா? ஏசப்பா இளைப்பாறுதல். நம்ம கிட்டி வைத்த வீடு இளைப்பாறுதல் தராது, தோட்டம் இளைப்பாறுதல் தராது. ஆமென். ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆமென் இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் என்ற தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, காமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. ஆமென் ஆமென். தேவனுடைய அன்பு அவருடைய சமூகத்திலிருந்து வெளிப்படும்.
ஆமென். ஹalleluya. சங்கீதம் 55:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். உங்கள் பாரங்களுக்கு தேவனிடத்துல விடுதலை. ஆமென். ஆமென். அப்போ சங்கீதக்காரன் சொல்லும் போதும் ஒண்ணுதான், அது பேதுரு சொல்லும் போதும் ஒண்ணுதான். ஆமென். ஆமென். சோதரா என்னது? அவர் விசாரிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், பாரத்தை, ஆமென், அவர் ஆதரிக்கிற தேவன். ஆமென். அவர் விசாரிக்கிற தேவன். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹalleluya. 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 இதெல்லாம் யார் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததே நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாக, நம்முடைய சாபத்தை அவர் கல்வாரியிலே நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தான் வந்தார். ஆமென். ஆமென். அவருடைய வேலையே என்னது? நம்முடைய பாவத்தை சுமப்பதுதான். ஆமென். நம் பாவத்தை சுமப்பதற்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஆமென். அவர் வந்தார், சுமந்தார். ஆமென். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஆமென். இதனால் நாம் என்ன பண்ணோம்? மீட்கப்பட்டோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. அவரிடத்துல திரளான ரட்சிப்பு உண்டு. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறவர்கள் செழிப்பார்கள். தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுகிறவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? உயர்த்தப்படுவார்கள். ஆமென். ஹalleluya. இன்னும் அநேகமான வசனங்கள் இருக்கிறது. ஆமென். ஆமென். எபிரேயர், ஆமென், ஸ்தோத்திரம், 13:5-6 வாசியுங்கள். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிற போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமென். ஹalleluya. நமக்கு யார் வேணும்? நமக்கு யார் வேணும்? எல்லாம் அமைதியாகிங்க. நமக்கு யார் வேணும்? ஏசப்பா வேணும். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு, ஆமென், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். ஹalleluya. எபேசியர் சபைக்குள்ள என்ன இருக்கு? பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். சிலருக்கு எப்பவும் பார்த்தாலும் பணம், உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஆமென். ஆண்டவரை தேட வேண்டாம். ஆமென். ஆமென். ஆண்டவரை தேடினாதான் நமக்கு சகாயம் உண்டு. ஆமென். ஹalleluya. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை தரும். ஆமென். ஆமென். ஹalleluya. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்கள் இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். ஆமென். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். சில நேரம் நமக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் பெரிய வீடு இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் விசாலமா இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். அதே குறிக்கோளா இருக்கும். தேவன் உயர்த்தும் போது அவன் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதாவது ஆமென். ஸ்தோத்திரம். சொத்துக்கள், ஆசைகள், பணத்தின் மீது, ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதுல எந்த குறைவும் இது இல்லை. அதே வாழ்க்கையா வைத்திருக்க கூடாது. தேவனை விட அது பெரிதாக வைத்திருக்க கூடாது. அதுதான். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனை தேடுவதை விட பணத்தையும் பொருளையும் அந்தஸ்தையும் ஆமென் பெரிதாக மாற்றிவிடக்கூடாது. அதுதான். ஆமென். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆமென். ஹalleluya. ஆமென். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். நீங்க உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதித்துக்கலாம் இல்ல? ஆமென். மனுஷனால சம்பாதிக்க முடியாத எதுவுமே இல்லை. ஆஸ்திகள், அந்தஸ்து, பணம் எல்லாம் மனுஷனால சம்பாதிக்க முடியும். முடியாதுன்னு கிடையாது, முடியும். ஆமென். அதை விட ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ரட்சிப்பையும் அவரோடு இருக்கிற அனுபவத்தையும் நாம் கூட அதுக்கு மேலாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. மனம் சேரும்போது அங்க கவலை, பாரம், ஆமென், நிம்மதி இருக்காது. ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.
ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 14ஆம் அதிகாரம் ஆமென் சூத்திரம் 27ஆம் வசனத்திலே சொல்லும்போது சொல்கிறார், ஆமென் சூத்திரம், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உலகத்துல இருக்கிற சமாதானம் என்னது? சமாதானம் ஒரு நிறைவு இருக்காது, சந்தோஷம். அந்த நேரம் ஒரு சந்தோஷம் இருக்கும். வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது வந்த நேரம் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரத்திலிருந்து வர சந்தோஷம் நித்திய காலமாக தருகிற தேவனுடைய சந்தோஷம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் இன்னொரு பெருசா ஒன்று தந்திருக்கிறார். என்னது? நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டிருக்கிறீர்களே. நீங்கள் என்னிடத்தில் அன்பு வைத்திருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படி நடப்பதற்கு முன்னவே உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நடக்க முன்னதாகவே முன்கூட்டியே நமக்கு சொல்லியாச்சு. என்ன சொல்லி இருக்கிறார்? சமாதானம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. கிறிஸ்து நான் உங்களுக்காக அடிக்கப்படுவேன், மீட்கப்பட்டு பிதாவிடத்தில் போய் பரிந்து பேசி உங்களை திரும்பவும் ஆண்டவரிடத்தில் பிதாவிடத்தில் என்னது? I will build a peace. Amen. Eternal covenant. Amen. சமாதானத்தின் உடன்படிக்கை. Amen. Hallelujah. நித்திய காலமான சமாதானத்திற்கான என்னது? ட்ரீட்டி. Hallelujah. இப்பொழுது நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆமென். இந்தியா தேசத்துக்கும் பாகிஸ்தான் தேசத்துக்கும் என்ன போர் பதட்டம். ஆமென். யுத்தம். ஆமென். அங்க இருந்தவங்கெல்லாம் அங்க போடுமா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துடணுமா? ஆமென். பிரஜைகள் எல்லாம் ஆமென் எல்லாரும் இல்ல, அந்த நாட்டு பிரஜைகள் அந்த நாட்டுக்கு போகணும். ஆமென். இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை, சிந்து நதி. யாரும் பேப்பர் நியூஸ் எல்லாம் கேட்க மாட்டீங்க, எல்லாம் வசனத்திலேயே தான் இருக்கிறீங்க. ஆமென். கேட்கலையா? இங்க இருக்கிற நதி நீர் அங்க நாங்க கொடுக்க மாட்டோம். அப்படிலாம் என்ன போட்டிருக்காங்க? அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் என்னாச்சு? கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமென். இங்க இருந்து போற ஃபிளைட் எல்லாம் இங்க போக கூடாதா? பாகிஸ்தானுக்கு மேல பறக்க கூடாது. அப்போ போட்ட உடன்படிக்கை எல்லாம் போச்சு. ஆனால் தேவன் நமக்கு போட்ட உடன்படிக்கை மாறாதது. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்பு மாறாதது, இரக்கம் மாறாதது. ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சில நேரம் நம்ம ஊர்ல ஒரு பெரிய தோட்டக்காரர் இருப்பாங்க. நம்ம இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது வழியா ஒரு பாதை தந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பாதையை அடைச்சிருவாங்க, நமக்கு போக முடியாது. ஆமென். அப்படிங்கிறது நம்ம தேவன். அவர் விசாலமானவர், அவர் இருதயம் விசாலமானது. ஆமென். ஹalleluya. அவருடைய அன்பு அளவில்லாதது. ஆமென். ஹalleluya. அவருடைய இரக்கம் அளவில்லாதது. ஆமென். ஹalleluya. அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் அன்பிற்கு அளவே இல்லை. ஆமென். கல்வாரியிலே தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் கைகள் கால்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya சிரசு முதுகு எல்லாம் ஆணிகளால் ஆமென் கடாவப்பட்ட போது ஆமென் நம் மீது வைத்த அன்பினாலே ஆமென் அந்த வேதனைகள் வலிகளையும் சுமந்தவராய் ஆமென் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். ஆமென். ஹalleluya. அதனால தான் சொல்றோம், உயிர் தெழுந்தாரே, ஹalleluya, ஜெயித்தெழுந்தாரே. ஆமென். உயிரோடு எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தம். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சில நேரத்துல உள்ள உலகத்துல பெரியவங்களா நமக்கு எனக்கு சொந்தக்காரன் சொக்கக்காரன் ஆமென் அப்படிலாம் சொல்றோம். ஆமென். ஹalleluya. அவர் அந்த குடும்பத்துல உள்ளவங்க. ஆமென். நமக்கு சொந்தம் யாரு? உயிரோடு எழுந்த இயேசு. ஹalleluya. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எனக்கு சொந்தம். ஆமென். அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார்.
Amen. Hallelujah. He lives inside in my heart. Amen. அவர் என் இருதயத்திலே வாசம் செய்கிறார். Amen. Hallelujah. உங்கள் இருதயத்திலே வாசம் செய்கிறார். Amen. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ள அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரராகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Amen. நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். Amen. Hallelujah. Amen. Hallelujah. பிதாக்களானால் நாம் சுதந்திரமாமே, அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு சுதந்திரம். ஆமென். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஆமென். ஹalleluya. ஆமென். அடிமைத்தனத்தின் ஆமென் ரோமர் ஆமென் சொல்லப்பட்டபடி நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். பிள்ளைகள் நாம். ஆமென். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அநேக நேரம் நம்ம எப்படி பாவம் செஞ்சு கெட்ட குமாரன் போல ஆமென் ஏதாவது ஒரு கொஞ்சம் இடம் கிடைக்குமா அப்படின்னு சில நேரம் நினைப்போம். ஆமென். ஹalleluya. ஆனா ஆண்டவர் எப்படி அவருக்கு விருந்து வச்சு பெரிய கொடுத்த ஆட்டுக்கு என்னது மாட்டெல்லாம் அடிச்சு அவருக்கு மோதிரத்தையே கொடுக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாரையும் எங்க போனாலும் எந்த தூரத்துக்கு போனாலும் ஆமென் நான் தள்ளுவது இல்லை. ஆமென். ஹalleluya. அந்த பையன் வழங்காத பையன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாயால. ஆமென். ஆண்டவர் அப்படி இல்லை. அவன் அந்த எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எந்த மோச கேடுகிட்டவனா இருந்தாலும் சரி, யாரும் அவனை சேர்க்கக்கூடாதவனா இருந்தாலும் சரி, ஆமென் ஆண்டவரிடத்துல அவன் இருதயத்தை கொடுத்துட்டானா ஆண்டவர் எப்படி உங்களோட ஆமென் சொல்லுங்க நம்மளை போல அவர் மாற்றி விடுவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்களை விட விசேஷமா ஆண்டவர் இடத்துல நெருங்கிட்டானா உங்களை விட அவன் விசேஷமா ஆண்டவர் எடுத்திருப்பார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? ஆமென். பாவிலும் பிரதான பாவி. ஆமென். எனக்கும் என்ன பண்ணவார்? வெளிப்பட்டார்னு சொல்கிறார். தமஸ்குவிலே ஆமென் எனக்கும் பிரத்யட்சமாக வெளிப்படையாக வெளிப்பட்டார் என்று சொல்கிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நீ யார் என்று கேட்கும்போது ஆமென் நீ துன்பப்படுத்துகிற ஆமென் இயேசு நானே. ஆமென். ஹalleluya. உங்களை துன்பப்படுத்துகிற ஆண்டவரை துன்பப்படுத்துகிறார். ஆண்டவரே உங்களை ஏதாவது பொய்யா தீமையான மொழியை உங்கள் பேரில் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு கழிப்பவர்கள் உங்கள் பலன். அதுக்கு நீங்க வருத்தப்பட்டு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்க வேண்டாம் வீண் பழியெல்லாம் போடும் போதும் குற்றங்கள் சுமத்தும் போதும் உங்களை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டாலும் அதுக்கு தண்டனை கொடுத்தாலும் என்ன பண்ண வேண்டாம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. நேரம் போயிட்டு இருக்கு. ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆமென். கஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம் ரோமை ஆண்ட எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன பண்ணாங்க? நீரோன்னு ஒரு மனுஷன் இருந்தான். மனிதன் இல்ல, ஆமென் பேரரசன். ஆமென். எல்லாம் யாருக்கெல்லாம் நீரோ தெரியும், யாருக்கெல்லாம் ரோம் தெரியும். ஆமென். கடந்த நாட்களில் போப்புக்கு என்னது ஃபியூனரல் நடந்த இடம் தான். எல்லா ராஜாவுக்கும் எல்லா நாட்டில இருந்து ராஜா வந்தாங்க, அரசியல்வாதிகள் வந்தாங்க, நம்ம நாட்டில இருந்து போனாங்க. ஆமென். அந்த இடம் தான் ரோம். ஆமென். இத்தாலி. ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே ஆண்ட சர்வாதிகாரிகள் ஆமென் ரோமை ஆண்டவர்கள். ஆமென். ஹalleluya. ஆமென். நீரோ என்ன மனுஷன் இருந்தான். அவன் என்ன கிறிஸ்தவர்களை எரித்து அதை தீபம் அவனுக்கு ரோட் ஸ்ட்ரீட் லைட். உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் என்னது? எல்இடி லைட். இப்போ டியூப் லைட்லாம் போயாச்சு, குண்டு பல்பெல்லாம் இதெல்லாம் மாறியாச்சு. அவன் என்ன வச்சிருக்கான்? கிறிஸ்தவர்களை எரித்து போறதுக்கு வழிகளுக்கு விளக்கா வச்சிருந்தான். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படிலாம் கஷ்டப்படுத்தினார். அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு இல்லை. ஆமென். ஆமென். ஹalleluya. உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடவங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆண்டவரை விட்டு தூரம் போன பேதுருவை ஆமென் ஸ்தோத்திரம் பேதுரு ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்ட போது இந்த ஆமென் இயேசுவை நீங்கள் ஆமென் எப்படி சிலுவையில் என்ன எப்படி அடைங்க? தலைகளால் அடைங்க. அவ்வளவுக்கு அவருக்கு என்னது? ஆண்டவர் மீது அன்பு. ஆமென். எந்த நிந்தனைகள் வந்தாலும், எந்த உபத்திரங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் அதை சுமையை சுமக்கிற பலன் உங்களிடத்துல தேவன் தந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு
பெரியவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 இருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். 11. ஆமென். ஸ்தோத்திரம். 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் ஒருவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆமென். ஹalleluya. All your heavily laden and weak, come to me, I will give you rest என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தையே உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் கிடைக்கும், என் முகம் மெதுவாயும் என் சுமை மெதுவாயும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன சும்மா வந்தாலும் என்ன வாரம் வந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். there is nothing. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் மீது அன்பு வைத்துட்டா எந்த வாரத்தையும் நம்மால் சுமக்க முடியும், எந்த கஷ்டத்தையும் மேற்கொள்ள முடியும். ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவர் யார்? மரணமோ, ஜீவனோ, வியாதியோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, ஆமென், அக்கினியோ, பட்டயமோ, நாசமோசமோ, ஆமென், எதுவும் பிரிக்காது. ஆமென். ஹalleluya. ஆமென். எடுங்க எங்க இருக்கு? ரோமர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாரும் பிரிக்க முடியும்? யாரும் பிரிக்க முடியாது. ஹalleluya. உபத்திரவமோ, ஆமென். ஒரு क्वेश्चन கேட்டாச்சு, கேள்வி கேட்டாச்சு. என்ன கேட்டிருக்கு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையெல்லாம் நாம் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயப்படுவதால் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காலங்களானாலும், வருங்காலங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறொன்று சிருஷ்டியானாலும், நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை விட்டு பிரிப்பது மாட்டாத நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹalleluya. Have your determination. ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். You should have your determination. ஆமென். என்னது? ஆண்டவருடைய அன்பை விட்டு எந்த சூழ்நிலையிலும் ஆமென் பிரிக்க கூடாது. ஆமென். அவரை விட்டு போகக்கூடாது, அந்த அன்பை விட்டு. ஆமென். அந்த அன்பை ருசித்தவர்கள். ஆமென். ஹalleluya. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் பின்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Amen. Hallelujah. Hallelujah. There is no turning back. Amen. There is no U-turn. Amen. Hallelujah. ஆண்டவர் பிடிச்சோனா அப்படியே போயிடணும். Amen. Hallelujah. Hallelujah.
ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமோ வியாதியோ? ஆமென். ஹalleluya. ஆமென். சோத்திரம். உயர்வோ தாழ்வோ பட்டயமோ? ஆமென். ஆமென். சோத்திரம். என்ன ஆழமா அதிகமாய் ஆமென் அதை தியானிக்கலாம். ஆமென். எதுவுமே தேவன் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்ல ஜெபிங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. Oh Jesus, hallelujah, hallelujah. Oh Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Oh Jesus, hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah, hallelujah. Oh Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ஒரு சில நிமிடம் ஆண்டவரே உம்முடைய அன்பின் ஆழங்களையும் ஆமென் ஆண்டவரே அப்பா அதிலே நாங்கள் நீந்தி சென்று ஆமென் அதில் ஆண்டவரே அப்பா ஆழங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆமென். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆமென். hallelujah, hallelujah. ஆமென். hallelujah, 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 hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. No turning back, no turning back. Amen. Hallelujah, hallelujah. பின்னோக்கினான், பின்னோக்கினான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கினான், 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 பின்னோக்கினான். கிறிஸ்துவின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, முன்னே உலகமென் பின்னே. பின்னோக்கினான், 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 பின்னோக்கினான். Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah.